நடிகர் தனுஷ் அவர்கள் தன்னுடைய 43வது பிறந்த நாளை ஜூலை மாதம் 28ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடியிருக்காருங்க. ஸோ அப்போது அவர்கிட்ட ரசிகர்கள் ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. ரசிகர்கள் வைத்த கோரிக்கை என்ன அப்படின்றத பற்றியும், அதை பற்றி ஜோதிடருடைய கணிப்பு என்ன அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நடிகர் தனுஷனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய போயஸ் கார்டனில் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா திரளாக திரண்டிருந்தாங்க. மேலும் அவங்க தனுஷ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்ததோடு மட்டும் இல்லாமல் அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. ஸோ வரக்கூடிய 2031 சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சராக தனுஷ் ஆகணும் அப்படின்ட்டு எல்லாருமே முழக்கமிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ சமூக வலைத்தளங்கள்லையும் அரசியல் வட்டாரங்களிலையும் ரொம்பவே பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குங்க. தமிழக அரசியலில் சினிமா பிரபலங்களுடைய அரசியல் வருகை எப்போதுமே ஒரு முக்கிய விவாதமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், கமலஹாசன், விஜய் உள்ளிட்ட நடிகர்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து இப்போ நடிகர் தனுஷினுடைய பெயரும் அரசியல் விவாதங்களில் இடம்பெறத்துக்கு தொடங்கிருச்சுங்க. பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக திரண்டிருந்த ரசிகர்கள் தனுஷ் தலைவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும் அப்படின்னும், அப்படி வந்தாரானா 2031 முதலமைச்சராக நாங்கள் கண்டிப்பாக அவரை பார்ப்போம், அவரை ஆக்கி காட்டுவோம், அதுக்காக நாங்கள் முழுமையாக உழைப்போம் அப்படின்னு உற்சாகமாக கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க. மேலும் அரசியலுக்கு வர்றது குறித்து தனுஷ் இதுவரைக்குமே எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையிலுமே கூட அவருடைய பெயர் எப்படி அரசியல் விவாதங்களில் இடம்பெறது அப்படின்றது எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ எல்லாருக்குமே தனுஷ் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஆசை இருக்குது. அதுவும் குறிப்பாக தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்குங்க. ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ விஜயை எப்படி ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து முதலமைச்சராக ஆக்கினாங்களோ அதே மாதிரி தனுஷ் ரசிகர்களும் கண்டிப்பாக நாங்களும் உங்களுக்காக உழைத்து உங்களையும் முதலமைச்சராக ஆக்கி காட்டுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பிக்கையை தனுஷ் எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் தமிழகத்தினுடைய எதிர்கால அரசியலில் தனுஷ் ஒரு முக்கிய சக்தியாக மாறணும், உருவெடுக்கணும். ஏன்னா அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே எல்லா விதமான எபிலிட்டியுமே தனுஷ்க்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஸோ அவர் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரசியல் ஒரு புதிய அரசியலாக இருக்குங்க. நிச்சயம் அதுவும் ஒரு மாற்றத்துக்கான அரசியலாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எப்படி விஜய் வந்தால் மாற்றம் வரும் அப்படின்னு எல்லோரும் நம்பிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் தனுஷ் அவர்களுடைய வருகையும் நிச்சயமாக தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு தான் பலரும் கருத்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ பொதுமக்களுடைய கருத்துக்கள் கணிப்புகளும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. தனுஷ் வரலாமா அப்படின்னா நிறைய பேர் எஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தனுஷ் அரசியலுக்கு வரலாமா அப்படின்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா தனுஷ் ரசிகர்களுடைய விருப்பம் மட்டும்தான், என்றைக்குமே அது அவங்களுடைய விருப்பம்தான். ஸோ இறுதியான முடிவு யார் எடுக்கணும் அப்படின்னா அது தனுஷுடைய கையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கிடையில் பிரபல ஜோதிடர் ரிக்கி ராதன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் பிரபல ஜோதிடர் ரிக்கி ராதன் பண்டிட்டுடைய கணிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு. ஏன்னா அவருடைய கணிப்பு மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இப்போ விஷுவலாக பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக விஜய் முதலமைச்சராக ஆவார், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவர் கணிச்சிருந்தார். ஸோ அதுதான் இப்போ உண்மையாக இருக்குது. 2026 விஜய் முதலமைச்சராக மாறியிருக்காருங்க. ஸோ இவருடைய கணிப்பு எப்போவுமே சமூக வலைத்தளங்களில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை தான் பெற்றிருக்கு. ஏன் சொல்லப்போனால் இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வைரலாகவும் ஆகிட்டுருக்குன்னே சொல்லணும். அந்த கணிப்பில் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தனுஷினுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அரசியலில் முன்னேறக்கூடிய யோகம் இவருக்கு நிறைய இருக்குது அப்படின்னும், எதிர்காலத்தில் தமிழக அரசியலில் முக்கிய இடத்தை இவர் பெறுவார், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் ஒரு தகவலை பரப்பியிருக்காரு. என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வெறும் ஜோதிட கருத்துக்கள் மட்டும்தாங்க. அதில் உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் இன்னும் எதுவுமே கிடைக்கல. பொதுவாக திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் தனுஷுடைய படங்களும் ரொம்ப ரொம்ப மெகா ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். தனுஷும் ரொம்பவே நல்ல ஆக்டரு. இவருக்குன்னு நிறைய ஃபேன் பேஜஸ் இருக்காங்க. ஸோ திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் அசுரன், கர்ணன், கேப்டன் மில்லர் உள்ளிட்ட படங்கள் மூலமாக சமூக மற்றும் அரசியல் சார்ந்த கருத்துக்களை இவரும் நிறைய வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ அரசியல் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய நடிகராக தனுஷும் இப்போ அறிமுகமாகியிருக்காரு. அதே மாதிரி ரசிகர்கள் பலரும் பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள், சமூக பணிகள் இதிலெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க.
இதுவுமே இப்போ எல்லாருடைய கவனத்தையுமே வந்து ஈர்த்துட்ருக்குங்க. இருந்தாலுமே கூட நடிகர் தனுஷ் அரசியலுக்கு வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு. இதுவரைக்குமே அவர் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வந்து வெளியிடலை. ஆனால் தற்போது பரவி வரக்கூடிய தகவல்கள், ரசிகர்களுடைய கருத்துக்கள் மற்றும் சமூக வலைத்தள விவாதங்கள் அடிப்படையில் இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தையும் கிளப்பியிருக்கு. ஸோ இதனுடைய அடிப்படையில் மட்டும்தான் இது வந்து சொல்லப்படுதே தவிர இன்னும் அதுக்கான ப்ராப்பரான எந்த விதமான அறிவிப்பும் வரலை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ தனுஷுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவருடைய எதிர்காலத்தில் அரசியலில் களம் இறங்குவாரா, இல்லை முழுமையாக திரையுலகத்திலே அவருடைய கவனத்தை வந்து செலுத்த போகிறாரா, திரையுலகத்திலே அவருடைய ஈடுபாட்டை வந்து தொடர போகிறாரா அப்படின்றத குறித்துமே இன்னும் எந்த அறிவிப்பும் வெளியாகலைங்க. ஸோ அறிவிப்புகள் வந்து வெளியாகாத வரைக்கும் எதையுமே நம்ம வந்து உறுதிப்படுத்தவே முடியாது. ஸோ உறுதியான முடிவுக்கு வரவும் கூடாது, அதுவுமே வந்து தவறானது தான். ஸோ இப்போ அவருடைய பிறந்தநாள் விழாவில் ரசிகர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த அரசியல் முழக்கங்கள் பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுருக்குங்க. ஸோ தனுஷுடைய எதிர்காலத்தை பற்றி என்ன மாதிரியான முடிவுகளானது அவர் எடுக்க போகிறாரு, அதுவும் குறிப்பாக அரசியல் முடிவுகள் எப்படி இருக்க போகுது, அரசியல் வட்டாரங்களில் இதுதான் ஒரு மிகப்பெரிய புதிய விவாதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் எல்லாருமே இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், 2031 தனுஷ் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்படி ஒருவேளை தனுஷ் அரசியலில் இறங்கிட்டார் அப்படின்னா இனி விஜய் வெர்சஸ் தனுஷ் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் இடையில வந்து போட்டிகளானது தொடர ஆரம்பிக்குங்க. ஸோ விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தனுஷ் ரசிகர்களும் இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து பேசியிருக்காங்க. ஸோ விஜய் ரசிகர்கள் எப்படி விஜய்க்கு ஆதரவு கொடுத்து அவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்கியிருக்காங்களோ அதே மாதிரி இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து கண்டிப்பாக தனுஷும் முதல்வராக ஆகலாம், தனுஷுக்கும் வந்து அரசியலில் எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது அப்படின்னு இப்போ ஜோதிடர் வந்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காரு. ஒருவேளை அவருடைய கணிப்பு உண்மையாகக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக தனுஷ் 2031 முதலமைச்சராக வந்து மாறலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் அதுக்கான முயற்சிகளை எடுத்து வைக்க போகிறாரா, அரசியலுக்கு வரத்துக்கு அவருக்கு விருப்பம் இருக்கா, அதை பற்றின அவருடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வர வரைக்கும் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான், அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் தான். அவர் வந்து வரணும் அப்படின்னு நினச்சி அவர் வந்தார்னா கண்டிப்பாக வரலாம். ஏன்னா இந்த சமூகத்தை வந்து மாற்றுறதுக்காக தான் இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து களமிறங்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தையே வந்து மாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோட நல்ல நோக்கத்தோடு வரக்கூடியவர்களை நிச்சயமாக தமிழக மக்களும் கைவிட மாட்டாங்க அப்படின்றதுக்கு உதாரணம் தான் நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் என்ட்ரி. ஸோ அதே மாதிரி தனுஷ் அவர்களும் நல்ல நோக்கத்தோட நல்ல விதமாக வந்து செயல்படணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவரும் என்ட்ரி ஆனார்னா கண்டிப்பாக தமிழக மக்கள் அவரையும் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க, அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கருத்துக்களை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு விஜய் பிடிக்குமா தனுஷ் பிடிக்குமா அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.